Welcome to our SM Craft and Gardening. இன்றைக்கி நம்ம 3 கலர் நூல் வச்சு அழகாக பூ தொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நீலம், பச்சை, ரோஸ் கலர் 3 கலர்லேயும் நூல் எடுத்திருக்கேன். இந்த 3 கலர் நூலையும் நம்ம சேர்த்து இப்படி பிடிச்சி ஒரு லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிறோம். இப்போ 3 நூலையுமே சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. வச்சு ஃபஸ்ட்டு வந்து 2 முடிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே பூ கட்ட தெரியும்னா ஓகே, இல்லைன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் கட்டுறீங்கன்னா அந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பூ எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, அது மாதிரி இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று, மேல் பக்கம் கீழ் பக்கம் 2 பக்கமும் சேர்த்து வச்சு இப்படி ஒரு முடிச்சு போடுறீங்க. அது மாதிரி இந்த சைடு ஒன்று வச்சுக்கோங்க, இந்த சைடு ஒன்று வச்சுக்கோங்க. அப்படியே சுற்றி இப்படி உருட்டுங்க பூவை. இப்படி உருட்டுனிங்கன்னா கிட்டக்க நெருக்கி வந்துடும். அப்போது இந்த 2 பூ மேலேயும் இப்படி சுற்றிடுங்க. பாருங்கள், ஒரு மயில் கழுத்து கலரில் அழகாக முடிச்சு விழுது பாருங்கள். இப்போது இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. நீங்கள் 3 வச்சு கட்டினா கூட இன்னும் நல்லா அடர்த்தியாக பூத்துச்சுன்னா அழகாக நெருக்கமாக இருக்கும். இது நம்ம வீட்டில் பூத்த சந்தன முல்லைங்க. நான் இப்போ வந்து ஏற்கனவே உங்களுக்கு சந்தன முல்லை அந்த பந்தலை போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வெட்டிட்டேன். நிறைய காஞ்சு குச்சிலாம் இருந்தது, நிறையா வெட்டிட்டு இப்போது அழகாக துளிர் விட்டு இப்போ வந்து நான் மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் துளிர் விட்டு ஒன்று மொக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் பூத்தது தான். இப்போ இடையில வந்து கொஞ்ச நாள் பூக்களை எல்லாத்தையுமே ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து நிறைய துளிர் வச்சுருக்கு. நான் வந்து இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த மேலே சந்தனம் உள்ள பந்தலை காட்டுறேங்க. அப்பப்போ நம்ம வந்து அதை கிளியர் பண்ணி வெட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக துளுத்து அந்த துளிர் விட்ட மொக்கில் வந்து முனையில் நிறைய மொக்கு வைக்கும். அதுவும் இப்போ உள்ள மொக்கு பாருங்கள், நல்ல நீட்டாக இருக்குது பூ பாருங்கள், நல்ல நீட்டாக நீளமாக இருக்குது. புதுசாக விட்ட அந்த தளிரில் அழகாக வருதுங்க மொக்கு. நான் இன்னொரு நாள் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம தோட்டம் வைக்கிறதும் அதை வந்து பராமரிப்பில் தாங்க இருக்குது. நமக்கு ரெகுலராக நமக்கு ஈல்டு கிடைக்கணும், பூவாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி கிடைக்கணுன்னா நம்ம வந்து அதை வந்து பராமரிக்கிற விதத்தில் இருக்குது. பாருங்க, அழகாக இருப்பாங்க கலர். இந்த ட்ரை கலரில் கட்டும்போது நம்ம எப்போதும் சிங்கிள் கலரில் தான் கட்டுவோம். இங்கே பாருங்க, இந்த பக்கம் அப்படியே ஒத்தாப்பில் ப்ளூ ஒரு சைடு, ரோஸ் ஒரு சைடு, அழகாக இருக்கு பாருங்கள். நம்ம நார்மலாக பூ கட்டுறது தான், அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கலராக ஒரு அட்ராக்டிவாக கட்டும்போது சாதாரண இது பின்னல் தான் இது. ஆனால் இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ரை கலரில் கட்டுறோம். 3 கலர் வச்சு நூல் வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். நம்ம வெளியில் வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா பூவையும் கட்டிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி சாதாரண பின்னல் தான், ஆனால் இதுவே பாருங்கள் ஒரு வித்தியாசமான பின்னல் மாதிரி இருக்கு பாருங்கள். நம்ம இது மாதிரி எல்லா பூவுமே கட்டலாம். ஒத்தாப்பில் நம்ம ஊசியில் கோப்போம்ல, ஒரே சைடு ஒரு பட்டையாகவே வரும் பாருங்கள், அதே மாதிரியே இருக்கு பாருங்கள். ஒரு இதுவாக இல்லாமல் சுருள் சுருளாக இல்லாமல் ஒரே மாதிரியே இருக்கு பாருங்களேன். நம்ம ஊசியிலலாம் கோப்போம்ல, இந்த குச்சியிலலாம் சொருகி செய்கிற மாதிரி ஒரே ஒத்தாப்பில் இருக்கு பாருங்கள் இந்த பின்னல். ஒரு வித்தியாசமான சாதாரண பின்னல் தான், ஆனால் இது பார்க்கும்போது வெரைட்டி வித்தியாசமானதாக இருக்கு பாருங்களேன்.
நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ, சாதாரண செயல்களையே நம்ம வந்து ஒரு புதுமையாக செய்யும்போது அது வந்து வித்தியாசமானதாக இருக்கும். மற்றவங்களுக்கு கிட்ட இருந்து நம்மளை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கும். அதுக்காக தான் நானே யோசித்து யோசித்து ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து செய்கிறேன். இது என்ன சாதாரண பின்னல் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை வச்சுட்டு போகும்போது நம்ம என்ன கலர் ட்ரெஸ்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோமோ பட்டு சாரீனா அந்த கலருக்குள்ள நூல் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அதை கட்டி இந்த பூ வச்சுட்டு போகும்போது ஒரு லுக் வந்து ஒரு வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ மற்றவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக பூ என்னடா அது எப்படி கட்டுனாங்க அப்படின்னு சாதாரண பின்னல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த நம்ம ட்ரெஸ்ஸு கலருக்கு தகுந்த மாதிரியும் அந்த நூலில் நம்ம கட்டி வச்சுக்கலாங்க. இப்போ மீதி பூவை கட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த கலரு, இந்த கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது இந்த நூல் இந்த பூவுக்கு. அது மாதிரி இந்த பக்கம் பாருங்கள். ஒரு இந்த பூவோட தோற்றமே நல்ல லுக்காக இருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்களும் வித்தியாசமாக கட்டி வச்சுக்கோங்க. இது சாதா பின்னல் தான். நம்ம எப்போதும் சாதாரணமாக பூ கட்டுறோம் இல்லைங்களா, அதே பின்னல் தான். ஆனால் இதோடைய அட்ராக்டிவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை கலரில் இன்னும் 4 கலரில் கூட கட்டலாம். இன்னும் கொஞ்சம் மெலிஸ் நூலாக இருந்தால் இது 4 கலர் 4 இதில் கூட கட்டினா கூட இன்னும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.